லவ் வந்து எப்போ அள்ளுதுன்னா, ஒரு ஆளோடைய டிரான்ஸ்பரன்சியை பார்க்காம இருக்கிற வரைக்கும். என்ன சொல்ல வரேன், உங்களுக்குள்ள ஜீவன் பெருக பெருகுன்னா, லவ் பெருக பெருக ஜீவன் பெருகுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆகையால் தண்ணீர் தானே. பிதா கண் இல்லாமல் இருக்கிறார். ஈசாக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம், கண்ணு திறந்துருந்துச்சுன்னா சபிச்சிருப்பார், கண்ணை மூடிட்டார், அதனால ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்க, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கண்ணை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டார், கண்ணை மூடித்தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். சபையில் மன்னிப்பு பேசினா சபையில் ஜீவன் இருக்கு. வீட்டில் மன்னிப்பு பேசினா வீட்டில் ஜீவன் இருக்கு. அவன் எல்லையில் மன்னிப்பு பேசினா கையை தட்டுக்க ஒருத்தர். ஆமென். உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தேவனுடைய ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு இலையை வரைகிறதுக்கு மனுஷன் வந்து ரிஸ்க் எடுக்கிறான். அது அழகாக போட்டு ஒரு வேப்ப இலையை வரைகிறதுக்கு, அதை செதுக்கிறதுக்கு சிற்பியும் வந்து ரிஸ்க் எடுக்கிறான். ஆனால் அப்படி ஒரு இலையை தர்றதுக்கு மரம் மட்டும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. கைத்தட்டுங்க. அது வந்து நூற்றுக்கணக்கான வேப்ப இலையை கொடுக்குற மரம் திடீர்னு மறந்தாப்பில் ஒரு வேப்ப இலையை மா இலை மாதிரி கொடுத்துருதா, அது க்ளீனாக அளவெடுத்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வரைகிறவன் ரிஸ்க் எடுக்கிறான், செதுக்கிறவன் ரிஸ்க் எடுக்கிறான். ஆனால் அது ரிஸ்க் எடுக்கலை. ஏன்னா அதில் ஜீவன் இருக்குது. அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் லைஃப்பில் இப்படி தான் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜீவன் உள்ள வாழ்க்கை. அந்த ஜீவன்றது எஃபர்ட்டே இல்லாமல் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஜீவன் உங்களை ஆளுகை செய்து, we are being ruled by the law of life. சொல்லுங்க, law of life. It is not just the way of life, it is a law of life. கையத்தட்டு. ஆமென். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஜீவ பாதையில் இருக்கிறோம் அப்படின்னு. அது பாதி உண்மைதான். பாதையில் இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? வே ஆஃப் லைஃப். நீங்கள் மிஸ் பண்ணலாம் வே ஆஃப் லைஃப்பில். ஆனால் நீங்கள் இருக்கிறது வே ஆஃப் லைஃப்பில் இல்லை, லா ஆஃப் லைஃப்பில் இருக்கிறீங்க. லானா சட்டம் சாரு. சட்டம் சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த சட்டம் தான் உங்களை இப்போ பிடிச்சி இங்கே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆமென். ஆமென். அவ்வளோ தூரத்துலேருந்து வண்டி எடுத்தீங்க வந்திருக்கீங்கன்னா சட்டம் கடமையை செய்து. கையை தட்டு. ஆமென். we are giving, we are preaching. இது எல்லாமே சட்டத்தின் பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க. சொல்லுங்கள், சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. அதுதான் அன்னைக்கு செய்தி. ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு பவருக்கு கீழே இருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஜஸ்ட் இன் த வே ஆஃப் லைஃப், யூ ஆர் இன் த லா ஆஃப் லைஃப். நீங்கள் ஒரு பவருக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த உலகமே பவருக்குள்ளே தான் இருக்குது. தி விசிபிள் வேர்ல்டு, இட் இஸ் அண்டர் த பவர் ஆஃப் த இன்விசிபிள் வேர்ல்டு. கண்ணால் காணப்படுகிற எல்லாம் கண்ணால் காணப்படாத ஒன்றினால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் கண்ணில் வந்து காதில் நான் பேசுகிறத கேட்குறீங்க, கண்ணில் இந்த மைக்கை பார்க்குறீங்க. ஆனால் இந்த மைக்குக்கும் அங்கே இருக்க ஆம்ப்ளிஃபையருக்கும் இடையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அதுதான் கண்ணுக்கு. நல்லா தட்டு. கண்ணுக்கு தெரியாத இந்த இதுதான் கண்ணுக்கு தெரிகிற இதவே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு.
உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுது, உங்கள் மூக்கு கண்ணுக்கு தெரியுது, உங்கள் கை கண்ணுக்கு தெரியுது, உங்கள் ஹார்ட் இருக்குல்ல அது கூட கண்ணுக்கு தெரியுது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா லிவரு, கிட்னி எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்ப கண்ணுக்கு தெரியாத ஆவி தான். கையத்தட்டு. அந்த உசுறு அது மட்டும் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அதுதான் கண்ணுக்கு தெரியுது எல்லாத்தையும். ஆளு கையை கட்டி உட்காரக்கூடாது, கையை தட்டாம. இப்ப சொல்லுங்க, கண்ணுக்கு தெரிகிறது பவர்ஃபுல்லானதா, கண்ணுக்கு தெரியாதது பவர்ஃபுல்லானதா? சொல்லுங்க சாரே. கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பவர்ஃபுல்லானது கிடையாது, கண்ணுக்கு தெரியாதது தான் பவர்ஃபுல்லானது. ஆமென், ஆமென். நாம் டாக்டர்ஸ் கண்ணுக்கு தெரிகிறதோட வேலை பார்க்குறாங்க, நாங்கள் கண்ணுக்கு தெரியாததோட வேலை பார்க்குறோம். ஆமென், 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 ஆமென். ரேகே மேனே ஹாந்துரா பாலா ஷராபாலா தியாங்கராபா. So every visible thing is controlled by the invisible power. இந்த உலகம் லா ஆஃப் சின்னில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாருங்களேன், எஃபர்ட்டே இல்லாமல் ஒரு பிளெஸ்ஸிங் வரும். ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க, எஃபர்ட்டே இல்லாத ஒரு பிளெஸ்ஸிங் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் ஓப்பன் ஆகுது, அது அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்குள் வேலை செய்கிறது. அப்போ பாருங்கள், அது தானாக வேலை பார்க்கு. இந்த பக்கத்தில் பாருங்கள், நீங்கள் ஜீவனில் நிரம்பி எப்படியே பாருங்கள், ஜன்னல் பக்கம் அவ்வளோ காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்களேன். யார் இதுக்கு தண்ணி ஊற்றுறா? எவனும் தண்ணி ஊற்றலை. அதுக்குள்ளே ஜீவன் இருக்கு, அது தானாக வளரும். அப்படி அது தானாக வளரும்னா, காடு தானாக வளரும்னா, எனக்குள்ளே இருக்க ஆசீர்வாதம் காடு மாதிரி, ஜீவன் காடு மாதிரி தானாக வளரும். வேணாலும் பாரு. ஆமென், ஆமென், ஆமென். சார் நீங்கள் தோக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் தோக்க முடியாதுன்னு சொல்கிறேன் நான். தோக்க மாட்டீங்க வேற, தோக்க முடியாது வேற. பூமி உருண்டியாக தான் இருக்குது, ஓரத்தில் இருக்கிறவன் கீழே வலிக்கு விழுந்துட மாட்டானா? நீ ஓரத்தில் தான் இருக்கிற, எங்கே விழு அப்படின்றாரு. நீ எங்கே விழுந்தாலும் பூமியில் தான் விழணும். மலையிலேருந்து விழுகிறாங்க சார், பூமியில் தான் விழணும். நீ எங்கேருந்து வேணாலும் விழு, மாடியிலேருந்து விழு, பூமியில் தான். பூமியை விட்டு வெளியே வேணாலும் தவிர்க்கானா? ஓரமாக இருந்து அப்படியே தவி ஜல்லுன்னு பூமியை விட்டு போய் அப்படி நெப்டியூனில் போய் குதிச்சிருக்கிறானா? எவன் கீழே நிற்கிறவன் கூட கீழே விழ மாட்டேன்றானே சார். ஏன்னா they are law of attraction. They are under the law of attraction. The law is always powerful. பாருங்க, இந்த பேப்பர் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் இது கடையில் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு லா இருக்கு. இப்போ இந்த பேப்பரை விட்ட உடனே இந்த கண்ணுக்கு தெரிய பேப்பரை கண்ணுக்கு தெரியாத ஒன்று இழுத்துட்டு போகுது பாருங்க. அப்படி தான் ஒரு லா, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் மாதிரி ஒரு லா உன் வாழ்க்கையில் வேலை பார்க்குது. அந்த லாக்கு பேர் ஜீவனின் பிரமாணம். இட் இஸ் நாட் எ நாலேஜ். அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அது நாலேஜ், அதை புரிஞ்சுக்கிட்ட அது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அறிவு உணர்வாய் மாறும், அது வாழ்க்கையாய் மாறும். அதை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு வேலை செய்கிறது, இன்னும் வேகமாக வேலை செய்யுது. நாலேஜ் இஸ் ஆக்சிலேட்டர். ஆமாம், ஜீவன் என்ஜினு. நீ ஆக்சிலேட்டர் கொடுக்காட்டினாலும் அது போயிட்டே இருக்கும், ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வேகமாக போகும். ஜீவனை நீ அறியாட்டினாலும் உன்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். செத்த பிறகு நீ இயேசு ஏற்றுக்கொண்டினா, நீ ஜீவனை அறியாட்டினா கூட அப்படியே செத்து பரலோகத்துக்கு போயிடுவேன். அது தான் வேலையை, சட்டம் தன் கடமையை செய்யும். ஏன்னா யூ ஆர் நாட் இன் த வே ஆஃப் லைஃப், யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் லைஃப். இங்கேருந்து ஒரு மனுஷன் அரசரடிக்கு பஸ் ஏறி போனான்னா அதுக்கு பேர் வே ஆஃப், சொல்லுங்க, லைஃப் மாதிரி. அவன் நினச்சா தேம்பாவணியில் இறங்கலாம், காலவாசலில் இறங்கலாம். இவங்களாம் யார் சார் அப்படின்னா மதுரையில் இருக்க ஸ்டாப் பேர்.
மாட்டுத்தாவணி ஒருத்தங்க, மாட்டுக்கு தாவணியா அப்படின்னா, மாட்டுக்கு தாவணி அப்படி வரான். நான் என்ன சொல்கிறேன் வந்து, இல்லை எங்கள் ஊரில் இருக்கு ஸ்டாப் பேர். அப்போ நீ தீக்கதிரில் இறங்கலாம், குரு தேட்டரில் இறங்கலாம், பஸ்ஸில் ஏறினா தேம்பாவணியில் இறங்கலாம். ஆனால் போலீஸ் ஜீப் ஒன்று அரசரடி ஜெயிலுக்கு தூக்கிட்டு போனால் இடையில நீ எங்கேயும் இறங்க முடியாது. கையை தட்டு ஒரு தடவை இருக்கு. ஆமே. ஏன்னா பஸ்ஸில் ஏறினா அது வே ஆஃப் லைஃபு, போலீஸ் தூக்கிட்டு போனால் அது லா ஆஃப் லைஃப். இப்போ நீங்கள் பஸ்ஸில் இல்லை, பரலோக ஜீப்பில் இருக்கிறீங்க. யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் லைஃப். கையை நல்லா தட்டி அங்கீகரிச்சுக்க. ரிசீவ் ரிசீவ். எத்தனை பேர் விசுவாசிக்க அவனுக்கு மட்டும் வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். விசுவாசிக்காமல் யோசிக்கிறவனுக்கு ஒரு 6 வருஷம் கழிச்சு வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். உடனே குழந்தை மாதிரி நம்புறவனுக்கு உடனே வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். மெதுவாக நம்புறவனுக்கு மெதுவாக வேலை பார்க்கட்டும் இயேசு நாமத்தில். anyhow it will work. நீங்கள் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறீர்கள். ஸோ பிரமாணம் வேலை பார்க்குது. இட் இஸ் இன்விசிபிள். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. இன்விசிபிள் இஸ் ரூலிங் whichever invisible. Invisible is ruling the things invisible. Invisible is ruled by invisible. எதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதா இருக்குதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாததினாலே ஆளுகை செய்யப்படுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ எல்லாம் சொல்லுங்க. நம்ம சப்ஜெக்ட் என்ன? ஜீவன். எல்லாம் சொல்லுங்க. ஜீவ பிரமாணம். அதான் பேசிட்டு இருக்கிறோம் 3வது வாரம். ஜீவனின் பிரமாணம், அதாவது ஜீவ சட்டம். மனிதன் மனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதினார். எல்லாம் சொல்லுங்க. தேவன் ஊதும்போது அப்படி ஊதினாராம். ரூஹா அப்படின்னா அவர் ஊதுனார். எதை ஊதுனாரு? உசுர ஊதலை, ஜீவனை ஊதுனார். ஆமே. ஜீவன்னா அழிக்கப்பட முடியாதது. ஜீவன்னா பெருகிக்கிட்டே இருக்கிறது. ஜீவன்னா இட் இஸ் அ பவர் விச் இஸ் கண்ட்ரோலிங் சம்திங். ஆமென். அந்த ஜீவன் என்ன சொல்லுங்க? ஜீவன் மனிதனுக்குள். வாசிங்க அந்த 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். பாருங்க, நீங்க வெறும் ஆத்துமா இல்லைங்க, நீங்க ஜீவ ஆத்துமா. பிதா மனுஷன்ட்ட ஊதுனவன் அவன் ஜீவாத்மாவாயிட்டான். ஆனா மனிதன் அதுக்கப்புறம் நான் சொல்றேன், பழத்தை கடிச்சு ஜீவன் போனவொன்னே என்ன ஆத்மாவாயிட்டான்? வெறும் ஆத்மாவாயிட்டான். அப்புறம் பிரமாணத்தை கேட்டவொன்னே ஆத்மா இன்னும் உப்புமாவாயிட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு ஆத்மா வருது. ஆமாம், வெளியில் இருக்கிறதெல்லாம் ஆத்மா, உள்ளே இருக்கிறதெல்லாம் ஜீவாத்மா. ஏன்னா இங்கே ஜீவன் இருக்கிறது. அப்போ பிதா ஊதுனாராம் நாசியில். ஊதுனோன்னு அவனுக்கு ஜீவன் வந்துருச்சான். இப்போ ஆதாம் இங்கே இருக்கிறான். யார் அவன் சொன்னாங்க? இப்போ ஆதாமுடைய நாசியில் சுவாசத்தை ஊதுன உடனே ஆதாம் ஜீவாத்மாவாயிட்டான். அப்படியே ஆயி இயேசு நாமத்துக்கு பெரிய டெலிவரன்ஸ் உண்டாது. இங்கே நிற்கிறான் ஆதாம். தேவன் இங்கே இருக்கிறார். தேவனுக்கு ஆதாமுக்கு இடையில எந்த வயரும் கிடையாது, கயரும் கிடையாது. ஆனால் ஆதாமுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலு தேவன்கிட்ட இருக்குது. அவன் தேவனை மாதிரியே சிந்திக்கிறான், தேவனை மாதிரியே யோசிக்கிறான். இடையில எந்த இதுவும் வயறு கிடையாது. ஆனால் வைஃபையாக வேலை பார்க்குது. எது? அந்த ஜீவன். இப்போ எனக்கு இவனுக்கு இடையில எதுவுமே இல்லை. இப்படி தான் ஆதாமுக்கு தேவனுக்கு இடையில எதுவும் இல்லை. ஆனால் ஆதாம் பேசுகிறதெல்லாம் தேவனுடைய நாலேஜிலே பேசினான். ஆதாம் ஏங்கினதெல்லாம் தேவனுடைய வல்லமையில ஏங்கினா. ஓகே, நீ போகலாம் தம்பி. அப்போ காட் இஸ், அதாவது ரிமோட் கண்ட்ரோல். தட்ஸ் வாட் ரைட் ஐ கம் டு சே. த ஜீவன் இஸ் அ ரிமோட் கண்ட்ரோல். கை தட்டுங்க ஒருத்தர் ஒரு ஆமென்.
ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல்ன்ற ஜீவனை வச்சு தான் ஆதாம் இயங்கிட்டே இருந்தான். Adam was connected with the heavenly Father. He was speaking like God. He was thinking like God. He was moving like God. அவன் பேர் வைக்கிறான், பேர் வைக்கிறதெல்லாம் அப்படி ஆகுது. 1 அதிகாரத்தில் இவர் பேர் வைக்கிறாரு, 2 அதிகாரத்தில் அவன் பேர் வைக்கிறான். இப்போ எல்லாமே தேவனை மாதிரியே நடக்குது. நான் சொல்லவா, உங்களுக்குள்ள ஜீவன் வந்துருச்சுன்னா சொல்லுங்க, நீங்க தேவனை மாதிரியே இயங்குவீங்க. ஆமென். உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி தேவனுடைய சக்தி மாதிரியே வேலை பார்க்கும். தேவன் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறது நிச்சயமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நல்லா கவனிங்க. அப்படித்தான் ஆதாமுக்குள்ளே இருந்துச்சு, ஒரு உறவு இருந்துச்சு. எல்லாம் சொல்லுங்கள், ஜீவன் எங்கே தொடங்குது சொல்லுங்கள்? உறவில். எல்லாம் சொல்லுங்கள், உறவு. எல்லாம் சொல்லுங்கள், உறவு 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 உறவு. யாரெல்லாம் உறவே வேண்டான்னு அறவே விட்டுட்டு தனியாக போய் உட்காந்துருக்கானோ அவனை கூர்ந்து நோண்டி பார்த்தீங்கன்னா காபா காபா இருக்கும். ஆனால் பாவா பாவா ஆவியில் இருக்க மாட்டார். அவர் ஆவியில் நிறைவார், ஆனால் செத்து போயிருப்பாங்க. 50 பக்கத்தை வாசித்தாலும் ஒரு ரெவலேஷன் அவனுக்கு கிடைக்காது. அவர் ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை கூட வாழ்வாங்க, ஆனால் ஜீவன் இருக்காது. தட் இஸ் வாட் த லா ஆஃப் டெத். என்னைக்கு ஆதாம் உறவிலிருந்து அறுக்கப்பட்டானோ அன்றைக்கு ஜீவனிலிருந்து அறுக்கப்பட்டான். அப்போ மறுபடியும் உறவை கொண்டு வரதுக்கு பாரு, ஏன் சொல்கிறார், பைபிள் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னில் அன்பு கூறுவது போல மற்றவனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. திஸ் இஸ் வாட் ஜீவ பிரமாணம். ஜீவன் அன்பு கூற வைக்கிறது, ஜீவன் உறவுக்கு கொண்டு வருகிறது. மரணம் குறை கூறுகிறது, மரணம் பிரித்து வைக்கிறது, மரணம் பிரிந்து செல்லுகிறது. நீ எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய ஆளாக இல்லையா இருந்தாலும் நீங்கள் ஜீவனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்கலாம்னா, யூ வில் லவ் த பீப்புள். பிதா ஏன் தெரியுமா ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு? சொல்ல, அவர் தன்னில் தானே ஜீவனுடையவராக இருக்காராம். நம்ம அவர்கிட்ட ஜீவனை பெறுறோம், அவர் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாராம். ஜீவனுக்கே ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவன் உள்ளவராக ஏன் தெரியுமா பிதா இருக்கிறாரு? ஏனென்றால் பிதா அன்பாகவே இருக்கிறார். அப்ப நீங்க லவ்ல இருக்கும்போது நீங்க ஜீவன்ல இருப்பீங்க. ஷேமேனே ஹாந்து நாமா நாம. சின்னு டெத்துக்கு கொண்டு போகுது, லவ் லைஃபு கொண்டு போகுது. எப்படி லவ் லைஃபு கொண்டு வருது? சின்ன டெத்துக்கு கொண்டு போகும்போது லவ் சின்ன ஃபர்கிவ் பண்ணுது, டெலீட் பண்ணுது. ஸோ ஃபர்கிவ் பண்ணோன்னா சின்ன டெலீட் ஆயிடுச்சா, டெத்து டெலீட் ஆயிடுது. ஸோ வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் ஃபர்கிவ்னஸ். வேர் தேர் இஸ் ஃபர்கிவ்னஸ் தேர் இஸ் நோ சின். வேர் தேர் இஸ் நோ சின் தேர் இஸ் நோ டெத். ஸோ வேர் தேர் இஸ் லவ் there is no death. கை தட்டு வருது ஒரு காமே. ஸோ நல்லா பாருங்க, சின்னு என்ன செய்யுது? சின்னு டெத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆனால் லவ் என்ன செய்யுது? லைஃபு கூட்டிட்டு வருது. எப்படி? லவ் ஃபர்கிவ்னஸ் தருது. ஃபர்கிவ்னஸ் என்ன செய்யுது? சின்ன காலி பண்ணுது. சின்ன காலி பண்ண உடனே டெத்து என்ன செஞ்சிருது? காலி ஆயிடுது. ஸோ லவ் வந்த உடனே டெத்து காலி ஆயிடுது. என்ன சொல்லுங்க? லவ் வந்தா டெத்து காலி ஆயிரும். பக்கத்தில் சப்புன்னு கொடுங்க. லவ் வந்தா டெத்து காலி ஆயிரும். சத்துன்னு கொடுத்து சொல்லுங்க, டெத்து இல்லை. ஆமேன் ஆமேன். லவ் இஸ் பிளைண்ட். எல்லாம் சொல்லுங்க. சார் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா சார் அப்படின்னாலே அவன்கிட்ட மரண வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த 100 ரூபாயை கொடுத்தேன் ஒழுங்காக செலவழிச்சானா? சில இந்த கடைசி 99 ரூபா செலவழிச்சு 1 ரூபா வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிச்சைக்காரன்ட்ட கொடுத்த 100 ரூபாயை இந்த நோண்டி நோண்டி பார்த்தா எல்லாம் சொல்லுங்க, உன்கிட்ட மரண வேலை பார்க்குது. ஒன்றுமே தரல சார், ஜீவன் வேலை பார்க்குது.
ஷெகமேரே ஹாலபாராபா ஷந்துனாமானா தியாந்தராமானாமா. லவ்வில் இருக்கிறவனுக்கு பிளைண்டாக இருப்பான். இந்த நோண்டி நோண்டி பார்க்குறான் பாருங்க, அவனுக்குள்ள என்ன இருக்குது, அவனுக்குள்ள மரணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எதையுமே பார்க்காம போகிறான் பாருங்க. இப்போ உங்களை நோண்டி பார்த்து காசு கொடுக்கணும்னு கடவுள் முடிவெடுத்தாருன்னா இங்கே இருக்கிற ஒரு ரூபாயை காசு வாங்க முடியாது. லவ் ஆல்வேஸ் ஃபர்கிவ். நான் சொல்கிறேன், ஈசாக்கு இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறான், ரெபேக்காள் இருக்கிறான். நல்லா அந்த சீனுக்குள்ள வாங்க. யாக்கோபு யாரு? இப்போ நான் சொல்கிறேன் கரெக்டாக தெரிஞ்சிடும். எத்தேன் இப்போ யார் சொல்லுங்கள்? யாக்கோபு சத்தமாக சொல்லுங்கள். அது தெரியும். இப்போ கரண்ட் வெல்ல யாக்கோபு யார்? வாயிலேருந்து வர வரை விட மாட்டேன். யாக்கோபு யார் சொல்லுங்கள்? கெட்டவன் அப்படின்றவனுக்குலாம் ஆசீர்வாதம் இருக்குது. நாங்கள் நல்ல குடி அப்படின்னா நீ ஏசா வெளியே போயிரு அப்படின்றார். நீ நல்லவனா கெட்டவனா சொல்லு, நல்லவனா கெட்டவனா? அதுதானப்பா தெரியல. கர்த்தர் யாக்கோபு ஆசிரியருக்கு முன்னாடி என்ன சொன்னார்? உன் பேர் என்ன அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் ஒருத்தன் தான் யாக்கோபுன்னு புரிஞ்சுட்டான், அவன் மற்றவனை கை நீட்டவே மாட்டான். அப்போ உன் பேர் என்ன அப்படின்றார். யாக்கோபு சார். அப்படின்னா எத்தேன் சார்னா? அப்போ ஒத்துக்கிட்டீல, இனிமேல் இஸ்ரவேல்றான்னார். கைத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை நீ ஒத்துக்கிட்டினா இஸ்ரவேல், ஒத்துக்கிறாட்டி சித்தன் அப்படின்னு போய் ஒதுக்கிறார். அப்போ இந்த யாக்கோபு நீனு பின்னாடி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு என்ன ஒரு அம்மா ரெபேக்காள் அவனை வந்து கைட் பண்ணுது, லீடிங். இது யாரு சொல்லுங்க? ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட். இவன் மேலே ஒரு நீதி, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறான் பார்த்தீங்களா, ஏசாவோட அந்த ஆட்டுமை, அந்த இது, அந்த 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 உடை என்ன உடை? தேவ நீதி. இவன் போய் நின்னா தடவி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் அதை போட்டவொன்னே தடவி பார்க்குறாரு, இயேசுவின் சாயல் தெரியுது. அப்போ மேலே இயேசு போய் நிற்கிறது, நீங்கள் பின்னாடி பேசுறது சொல்லுங்க. ரெபேக்காள் யாரு? ஆவியானவர். இது வரைக்கும் நமக்கு தெரியும். முன்னாடி ஒருத்தர் கண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்காரு, அவர் யாரு? கையை தட்டு. சொல்லுங்க. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவரு கண்ணு தெரியாம இருக்காரு, அவர் யாரு? பிதா. ஏன் அவர் கண்ணு தெரியாதா? அவருக்கு தெரியாது, தெரியாது. லவ் இஸ் பிளைண்ட். நல்லா தட்டு. லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் பிளைண்ட். ஆயிரம் சொல்லு, அவருக்கு தெரியாதியா கண்ணு? அவருக்கு கண்ணு தெரியாதியா? அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இது ஏன் பிள்ளடா, ஏன் பிள்ளடா. That is what, that is what. So love is always blind. If you can see something or see through something, you are under the law of death. நான் அறிவு வரும்போது தான் மனுஷன் செத்து போனா பார்த்தீங்களா? ஸோ நாலேஜ் வர வர சாவு வருது. கண்ணு தெரியாம போக போக ஜீவன் வருது. கையை தட்டுங்க வருது அவருக்கு. ஜீவன், ஜீவன், ஜீவன். அதனால தான் சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கேட்கறதே இல்லை. லவ் வந்து எப்போ அல்லுதுன்னா, ஒரு ஆளுடைய டிரான்ஸ்பரன்சி பார்க்காம இருக்கிற வரைக்கும். என்ன சொல்ல வரேன்? உங்களுக்குள்ள ஜீவன் பெருக பெருகுன்னா, லவ் பெருக பெருக ஜீவன் பெருகுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆகையால் தண்ணீர் தானே. யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட சார் விஷயம் தெரியுமா சார் அப்படின்னா, எனக்கு தெரிய வேணாம் சார், ஏன்னா நான் ஜீவன் உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். I want to live with Zoe, ஜீவன். சபையானதல்ல, உலகமானது எப்பொழுது மரணத்துக்குள் வந்தது? அறிவுக்குள் வரும்போது மரணத்துக்குள் வருகிறது. அதுக்கு முன்னாடி அன்புக்குள் இருந்துச்சு. பிதா அங்கே இருக்கிறாரு, ஆதாம் இங்கே இருக்கான். ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வைஃபை இருக்கு. அதுதான் அந்த ஜீவன். ஜீவன் உறவுலே வைக்கும். ஓ உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், உம்மை அப்பான்னு கூப்பிடவா? சொல்லுங்க. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான்
ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. நீ யார்கிட்ட லைவாக பழகுவீங்க? எய்த்தாப்பில் இருக்கிற பற்றி ஒன்றுமே தெரிலன்னு வச்சுங்களேன், லைவாக பழகுவீங்க. எய்த்தாப்பில் இருக்கிறாளை பற்றி நான் முதல் நாள் நைட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்கள் மைண்டில் ஏற்றிட்டேன். அடுத்த நாள் நீங்கள் அவரை பார்க்கும்போது நீங்கள் கண்ணுக்கு கண்ணு பார்த்துருங்க சார், உங்களை 1000 ரூபா தரேன் சார். எப்படி பேச வேண்டாம், அப்படி கண்ணை அப்படி பார்த்துருங்க. முடியாது சார், அடுத்த நாள் அவன் கண்ணவே பார்க்க முடியாது, கண்ணை பார்த்து தைரியமாக பேச முடியாது, உறவு கட்டாயிருச்சு. நீ வெளியில் என்னமோ ட்ரை பண்ணுவ முடியாது. ஆனால் நான் இன்னசென்ட்டாக இருக்கும். கைத்தட்டு. லவ் வந்து எப்போ அள்ளுதுன்னா, ஒரு ஆளுடைய டிரான்ஸ்பரன்சி பார்க்காம இருக்கிற வரைக்கும். என்ன சொல்ல வரேன், உங்களுக்குள்ள ஜீவன் பெருக பெருகுன்னா, லவ் பெருக பெருக ஜீவன் பெருகுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆகையால் தண்ணீர் தானே. பிதா கண்ணு இல்லாமல் இருக்கிறார். ஈசாக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம், கண்ணு திறந்துருந்துச்சுன்னா சபிச்சிருப்பார், கண்ணை மூடிட்டார், அதனால ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்க, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கண்ணை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டார், கண்ணை மூடித்தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். சபையில் மன்னிப்பு பேசினா சபையில் ஜீவன் இருக்கு, வீட்டில் மன்னிப்பு பேசினா வீட்டில் ஜீவன் இருக்கு. அவன் எல்லையில் மன்னிப்பு பேசினா கையை தட்டுக்க ஒருத்தர். ஆமென். எப்படி இந்த ஜீவன் நம்மளை ஆளுகை செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். ஜீவனில் இருக்கிறவன் எப்போவுமே லவ்லேயே இருப்பான் பாருங்க. when you are in love, you will have a relationship with Father. இந்த லவ் போன உடனே ஆதாம் சொல்கிறான், என்ன திமிரு பாருங்க சார், என்ன திமிரு பாருங்க சார். அவ்வளோ கொடுத்த கடவுளை பார்த்து சொல்கிறான், நீர் எனக்கு தந்த ஸ்திரீ ஆனவள். என்ன திமிரு பாருங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன திமிரு பாருங்க சார். பாருங்க சார், இந்த டெத்து வந்த உடனே குறை சொல்லும். டெத்து என்ன செய்யும், 1000 ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் குறை சொல்லும். ஆனால் லவ் 1000 குறை இருந்தாலும் நேசிக்கும். லவ் தான் ஜீவன், ஜீவன் தான் லவ். கையை தட்டு ஒருத்தவருக்கு. ஆமென். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா. ஆமென். அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தர பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தர பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கமா எனக்கு கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர்ட்ட கெஞ்சிருக்காரு சொல்லுங்க. நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் இன்னொருத்தனை கெஞ்சினதே கிடையாது. நீங்கள் வந்து ஜீவனில் இருக்கும்போது அவரும் பிரென்ஹாம் கூட வாக் பண்ண மிகப்பெரிய தேவ மனிதன். இந்த ஜென்ரேஷனில் இறந்தார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. டெட் பாடி உயிரோடு எந்திரிக்கிற பார்த்துருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய தேவ மனுஷன் ஒரு பெரிய பாத்தில் விழுந்துட்டார். அதை வேர்ல்டு ஃபுல்லாக அதை கொண்டு வந்தாங்க. ஹி வாஸ் காட் அட் ரெட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை விட்டு ஒதுங்கி இருந்தாராம். அவர் சொல்கிறாரு, ஓப்பன் விஷன்னா கண்ணுக்கு தருவேன். ஏசுனார் வருடாராம் வீட்டுக்கு. அந்த கையை பிடிச்சி சொன்னாராம், வாடா டே ஊழியத்துக்கு வாடா. இல்லையா நசியப்படி அவங்க கிடக்குறான், நீ வாடா டே, அவங்களால நீ செய்கிறதெல்லாம் செய்ய முடியாதரா, வாடான்னா. யூ வில் நாட் பிலீவ். மனுஷன் சொன்னதை நான் கேட்டேன். ஒரு தடவை காலில் விழுந்தாராம். will you believe it? என்னையா பேசுற நீ, என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உண்மையாமான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு
மாட்டீங்க பாருங்கள். எனக்கு பைபிளில் ரெஃபரன்ஸ் வேணும் சார், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூத்த குமாரன் அப்படியே கோச்சிக்கிட்டு வெளியில் நிற்கிறான். அவர் வராரு, வாடா டே உள்ளே வாடா. படம் தொடங்கும்போது மூத்தவன் உள்ளே இருக்கிறான், இளையவன் வெளியே இருக்கிறான். படம் முடியும் போது இளையவன் உள்ளே இருக்கிறான், அப்போ விட்டுட்டாரா பாருங்க. எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதாண்டா. லூக்கா 15 எப்படி முடியுது? கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே முடியுது. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா வேற எங்கெல்லாம் கெஞ்சுறாரு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன்ட்ட கெஞ்சுறாரு, அவன் பேர் யோனா. அவன் சொல்ல நான் வரமாட்டேன், இவங்களை சபிச்சு அவன் டே விடுறா, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாடா, நான் சொன்னது நடக்கணும். டே நீ சொன்னதே நான் சொன்னது தான்டா, விடுறா சாமியே கொடுக்குது நீ ஏண்டா. இல்லை சார் அவன் சாகணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா சொல்லு சொல்லு. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா ராம் த ராம் த ராம் தங்கர் 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 தங்கர். உங்களை எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிருக்கிறாரு? என்கிட்ட சில நேரம் கெஞ்சுவார், விடுறா பொழைச்சி போட்டுண்டா, நீ சபிச்சுட்டு செத்துருவான்டா, விடுங்க ஆண்டவரே. அம்பிட்டு வேலை பார்த்தாங்கல்ல, போட்டு பார்த்தே ஆகணும். அவர் நீ என்ன பண்ணாலும் அவனை ஆசிரியப்பன்னு சொல்லவே மாட்டார் சார். நான் பார்த்துருக்கேன் சார். நான் சொல்லுவேன், அவன் ஆசீர்வதிக்கப்படணும்னா என் மூலமாக என் மூலமாக தான் அதை செஞ்சீங்கன்னா, அவன் வாங்கப்படணும்னா என் மூலமாக தான் அது நடக்கணும். சார் விட்டுறா, என்ன கெஞ்சுவதும் கொஞ்சம் பார்த்தா போடு போடு போடு. இன்னைக்கு உங்களை அப்படியே அந்த லவ்வுக்குள்ளே கொண்டு வர ஆவியானவர் விரும்புகிறார். கொஞ்சம் வாங்க, உள்ளே வாங்க. கொஞ்சம் அப்படியே ஹெட் மாஸ்டர் இயேசுவை பார்த்தவங்கலாம் கொஞ்சம் அப்படியே வெளியே வாங்க இயேசு நாமத்தில். ஆமாம், ஹெட் மாஸ்டர் இயேசு சீனாய்மலையில் இருக்கிறார். வா வா வா, அந்த இயேசுலாம் கொஞ்சம் மறங்க. மறுரூபமலை இயேசுக்கு வாங்க. ஆமாம், அவர் வான்னு சொல்ல மாட்டார், வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மேலே இருந்துட்டு வர சொன்னார், இங்கே கீழே இருந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், தட் இஸ் வாட் லவ். சொல்லுங்கள், லவ்வை பார்த்தாலே ஜீவன் உனக்குள்ளே புறப்படும். அப்போ நீ எதை பார்க்குறியோ அதைத்தான் நீ காட்டுவ. புரியுதா? நீ எதை பார்க்குறியோ அதைத்தான் நீ காட்டுவ. சின்ன பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசாதான், சின்ன பிள்ளைகள் கேட்ட வார்த்தையை பேசும். இப்போ என்னன்னா, டீ கொண்டு வா அப்படின்னு ஒன்று இவன் என்ன சொல்கிறான், கொண்டு வா அப்படின்றான். நீ கொண்டு வாங்க அப்படி சொல்லணும். இப்போ ஜேசிங்க வா அப்புறம் இவனு ஜேசிங்க வான்றான். அவன் என்ன சொல்கிறான், கேட்டதை பேசுகிறான். இப்போ இவனுக்கான எப்படி பேசுகிறான், நீ ஜேசிங்க வாங்க, அவனு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட என்ன வாங்குறீங்களோ அதைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ அவர்கிட்ட லவ்வை வாங்க அந்த ஜீவன் என்ன செய்யுது, லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பான்னு கூப்பிடு. ஆமென் ஆமென். அப்படிதான் தேவன் லவ்விலே தான் அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிறார். ஆமாம், தேவனுக்கு சுருக்கு கயிறு பாசக்கயிறுலாம் கிடையாது. ஆமாம், ஒருத்தனை காலி பண்ணுறதுக்கு வச்சுருக்க கயிறு இல்லை, ஒருத்தனை வாழ வைக்கிற கயிறு. அப்போ வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப். லைஃபோட சீக்ரெட்டே லவ்வில் தான் சார் இருக்குது. சபையில் மன்னிப்பு பேசுனா சபையில் ஜீவன் இருக்குது, வீட்டில் மன்னிப்பு பேசுனா வீட்டில் ஜீவன் இருக்குது. அவன் எல்லையில் மன்னிப்பு பேசுனா கையை தட்டுக்க ஒருத்தர். ஆமென்.
என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா, சொல்லுங்களே, என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா, come on, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா, வாயை திறந்து அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு 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 கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் சொல்கிற ஏசுநாதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல சார். அவர் சொல்கிறார் ப்ராஃபிட் அவ்வளோ டீப்பாக போகிறாங்க சார். பாவத்துக்கு பண்ணுனா ஊழியம் டீப்பாக பண்ணுறாங்க, செஞ்சால் தப்பு டீப்பாக பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அவங்கள வந்து கெஞ்சுறாராம், வாயா வாயா எனக்கு. எத்தனை தடவை நீங்கள் சோர்ந்து போயிருக்க உங்களுக்கு கெஞ்சிருக்கிற பாருங்க. யார்ட்டாச்சும் என்கிட்ட வந்து, சார் என்னால் வந்து சோர்வுலேருந்தே வர முடியலன்னா நீங்கள் சரியாக இயேசுவை பார்க்கலன்னு அர்த்தம். சரியாக பார்த்தவன் சோர்ந்து போகவே மாட்டான். அப்படியே கையை பிடிச்சி வாடா அவனை கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா. ராம் 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 ரங்கதிங்க தங்க ரங்கதிங்க ரங்கதிங்க. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர் தன் அன்பின் கயிறை போட்டு உன்னை இழுக்கிறாரு, கட்டி இழுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய லவ்வோடைய நீளம், அவருடைய லவ்வோடைய அகலம், அவருடைய லவ்வோட ஆழம், அவருடைய லவ்வோட உயரம், இது எல்லாவற்றையும் சகல பரிசுத்தவான்களோடு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பைபிள் சொல்லுது. அந்த லவ்வோட நீளம் எவ்வளவு? ஆவியானவர் சொன்னார் ஒரு நாள், இந்த பூமியின் கடையாந்திரத்தில் நீ இருந்த, பாவம் செஞ்சு தூரமாக கடந்த, அவ்வளோ தூரத்தில் பூமியோட எல்லையில் இருந்த உன்னையும் அவர் ரீச் பண்ணி அந்த அன்பில் உன்னை இழுத்தா இருப்பார். அதுதான் அவருடைய அன்பின் நீளம். அவருடைய அன்பின் அகலம் என்ன? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ என் பாவத்தை உன்னை விட்டு விலக்கினா இருப்பார். அதுதான் அவருடைய அன்பின் அகலம். அவருடைய அன்பின் ஆழம் எது? பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்னுடைய கை உன்னை நடத்தும், அங்கிருந்து உன்னை நான் எடுப்பேன் என்று சொன்னார் பாருங்க. அதுதான் அன்பின் ஆழம். சார் அன்பின் உயரம் என்ன சார்? உன்னதங்களில் அவரோடு கூட உன்னை உட்காரம் கையை தட்டாமே உட்கார வைத்தார் பா. அதுதான் அவருடைய அன்பின் உயரம். அதுக்கு மேலாக எந்த இடமும் கிடையாது உன்னை உட்கார வைக்கிறது. நீ இப்பவே அந்த இடத்துல தான் இருக்கிற. கையை தட்டி வருகிறவர் காமேன். இப்பவே நீ அந்த உயரத்துல தான் இருக்கிற. நீ இனிமே உன்னை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுமே அவரிடத்தில் இல்லை. ஏனென்றால் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உன்னை ஆசீர்வதித்து பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். The more and more you understand, it will release from you. Amen. என்கிட்ட ஒரு ரிமோட் இருக்கு. டிவியை கொடுத்தா கனெக்ஷன் கொடுத்தா ரிமோட்டை கொடுத்துட்டாங்க. சார் அந்த படம் போடுங்க சார், சார் இந்த படம் போடுங்க சார் கெஞ்ச வேண்டியதில்லை. எல்லா படமும் இப்போ இதுக்குள்ளே இருக்குது. ஏறக்குறைய 1000 சேனலு இந்த என் கையில் இருக்க ரிமோட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ தேவன் மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இப்படி கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங்கில் தான் வச்சுட்டார். இனிமேல் வெளியிலேருந்து எதுவும் கிடையாது, எல்லாமே உனக்குள்ளே இருக்குது. நீ புரிஞ்சிக்க ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் கர்த்தர். ஸோ லவ்வில் தான் லைஃப் இருக்குது. நீ புரிஞ்சுக்கும் போது உன் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. Love is always blind. Come on, say love is always blind. Amen. I'm talking about agape love. Agape love. பிதா கண்ணு இல்லாமல் இருக்கிறாரு. ஈசாக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம், கண்ணு திறந்துருந்துச்சுன்னா சபிச்சிருப்பார். கண்ணை மூடிட்டார், அதனால ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்கள், எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கண்ணை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டார், கண்ணை மூடித்தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஆதாமும் தேவனும் ஜீவ பிரமாணத்திலே என்ன செய்தார்கள்? 2 பேருமே கனெக்ட் ஆகியிருந்தாங்க. ஆதாம் எங்கே இருந்தாலும் பாருங்க, தேவனோட இணைக்கப்பட்டவனாகவே இருந்தான்.
என்றைக்கு இந்த ஆதாம் அன்பில் மூவ் ஆகிறத விட்டு அறிவில் மூவ் ஆக ஆரம்பிச்சானா? சொல்லவா, அன்பில் மூவ் ஆகிறது என்ன, அறிவில் மூவ் ஆகிறது என்ன? திடீர்னு தேவன் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுறா அப்படின்றாரு. உடனே அப்படியே லவ் ஆகி, சார் உனக்கு 1000 ரூபா கொடுத்துருண்டா அப்படின்றீங்களா? இப்போ அன்பில் மூவ் ஆகுறீங்க. இல்லை, இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தா நாளை காலையில் இதுக்கு என்ன பண்ணுறது? அறிவில் மூவ் ஆகுது. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துட்டேன்னா நாளைக்கு இந்த வீட்டு வாடகைக்கு அறிவில் மூவ் ஆகுறது. இதான் ஒரு சாபக்கேடு பாருங்க. அப்போ அறிவில் மூவ் ஆன உடனே லைஃப் செத்து போயிடுது. அன்பில் மூவ் ஆன உடனே லைஃப் வேலை பார்க்குது. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும், உண்மையாற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். அம்மானு கூப்பிடுவேன், கையை தட்டுங்களேன் நல்லா, கமான். அவர் அந்த ஸ்திரீட்டு அன்பை காட்டணுன்னா அந்த ஸ்திரீக்குள்ளே ஜீவன் வந்துருச்சு. சகைவிட்டு அன்பை காட்டுற சகைவிட்டு ஜீவன் வருது. பாவியான ஸ்திரீ ஒருத்தர் அன்பை காட்டுற பாவியான ஸ்திரீக்கு ஜீவன் வந்துருச்சு. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க அன்பை காட்டுற விபச்சார ஸ்திரீக்குள்ள ஸ்திரீ வந்துச்சு. அவர் யார்ட்டெல்லாம் அன்பை காட்டினோர் அங்கெல்லாம் ஜீவன் வந்துக்கிட்டே இருக்கு. நீயும் யார்ட்டெல்லாம் அன்பை காட்டுறியோ அங்கெல்லாம் ஜீவன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உறவு டிஸ்கனெக்ட் ஆன உடனே ஜீவன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு மனுஷன் அன்புல மூவ் ஆனவன் அறிவில் மூவ் ஆக ஆரம்பிச்சானோ அன்னைக்கு ஜீவன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீவ ஆத்மாவாயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆத்மா பிரச்சனை வர 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 என்னவாயிருச்சு? உப்மாவாயிட்டான். அப்படி ஆயிட்டான். அப்படி நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகுது. மறுபடியும் இயேசு வந்தார். வந்து தன் பிதாவின் அன்பை இந்த பூமியில ஊற்றினார். மறுபடியும் பிதாவுக்கு மனிதனுக்கு இருந்த உறவை அந்த அன்பினாலே சரி செய்தார். மனிதன் ஜீவாத்மாவாக மாற ஆரம்பித்தான். மறுபடியும் பிதாவின் சத்தம் கேட்க ஆரம்பித்தான். மறுபடியும் தேவனால் வழி நடத்தப்பட ஆரம்பித்தான். மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்க ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். மனிதன் ஜீவாத்மாவாக மாறினான். கரங்களை தட்டி கர்த்தர்கள் சொல்லுவோம் ஆமென். இந்த ஜீவன், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் இயேசு சொன்னார். அப்ப இயேசு நீ ஏற்றுக்கொண்ட உடனே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு வந்த உடனே ஜீவன் வந்துருச்சு. இந்த ஜீவனுடைய கேரக்டர் என்னன்னா முழுங்கும். என்ன செய்யும்? ஆமா, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு, மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்குவார். அவர் யாரு? ஜீவன். அப்ப அவர் மரணத்தை ஜீவனாகி அவர் ஜெயமாய் விழுங்குவார். மரணத்துக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன சொல்லுங்க? முழுங்கிரும். ஆமா, உங்களுக்குள்ள இப்ப அந்த ஜீவன் நல்லா நல்லா கை மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. அப்ப இந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிறனால எதெல்லாம் இந்த வாட்ஸ் தட், இந்த எறும்பு திண்ணி பார்த்துருக்கீங்களா? அது வந்து என்ன செய்யுது? அந்த மண்ணை நோண்டி 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 கரெக்டாக எறும்பையா தூக்குது, சாப்பிடுது. மண்ணை சாப்பிடாது, எறும்பை தான் சாப்பிடும். இந்த ஜீவன் என்ன செய்யுது? உனக்குள்ள அப்படி நோண்டி 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 எங்கெல்லாம் மரணம் இருக்கா சக் 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 சக். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மரணம் சம்மந்தப்பட்ட வியாதி, பலவீனம், சுகவீனம், பாவர்ட்டி எல்லாமே மரணம் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொன்றையும் முழுங்குது. உனக்குள்ள இருக்கிற ஜீவன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய காரியங்களை உன்னை விட்டு காலி பண்ண போகுது. நல்லா கையை, மரணம் சம்பந்தப்பட்ட பல காரியங்கள் உன்னை விட்டு மறைய போகிறது இயேசுவின். எஸ் எஸ், ஜீவன், அந்த ஜீவன், அந்த ஜீவன் எல்லாத்தையும் முழுங்கிருமா பாருங்க. எல்லாத்தையும் முழுங்கிரும், நக்கி எடுத்துரும். பைபிள் சொல்லுது வந்து வந்து அந்த அக்கினி என்ன செஞ்சிருச்சு? நக்கி போட்டது. எப்படி? புலி அம்புட்டையும் காலி பண்ணிட்டு அப்படின்னு பாருங்க. அப்படி உனக்குள்ள இருக்க ஜீவன் அம்புட்டு வியாதியை எடுத்து போட்டுரும். எல்லைக்குள்ள ஒரு எதிரி இருக்க முடியாது இயேசு நாமத்தில். எல்லைக்குள்ள ஒரு வியாதி இருக்க முடியாது இயேசு நாமத்தில். இன்னும் கொஞ்ச காலத்தில் லீவனும் செழிப்பான வயல்வெளியை போல மாறும் இயேசு நாமத்தில். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். அவாந்திர வெளியில் ஆறுகள் பாயும். அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிற ஜீவன் ஓர்ப்புவாக இயேசு நாமத்தினால வேலை செய்கிறது. இது ஒரு டேம் தண்ணி மாதிரி
உன் அறிவு அந்த கேட்ஸ் ஆஃப் த ஃப்ளட் மாதிரி. உன் அறிவு புரிஞ்சுக்கும் போது கேட்டு திறக்குது. கேட்டு திறந்தா என்ன நடக்கும் சார்? அணையில் இருக்குது சார் தண்ணி, அது ஜீவன் ஆவியில் இருக்குது சார். முன்னாடி வந்து காஞ்ச வயல் இருக்குது சார், அந்த வயல் என்னது? சரீரம் சார். சார் ஆவியில் தண்ணி இருக்குது சார், சரீரம் காஞ்சிருக்கு சார். இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஃப்ளட் கேட்ஸ் திறந்து விடுவாங்கல்ல, அது புரிஞ்சுக்கிட்டு ஆமேன்ற பாரு டபக்குன்னு ஓப்பன் ஆகுது, ஜல்லுன்னு பாயுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியும் செழிப்பாய் மாறுகிறது இயேசு நாமத்தில். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் அப்பான்னு கூப்பிடுவே. வாயை திறந்து பாடுங்களேன். ஓ ஓ ஓ அப்பான்னு கூப்பிடுவே, கூப்பிடுவே, அப்பான்னு இனி நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அங்கதான் ரசிக்கப்பட்டேன். அப்ப என்னெல்லாம் செஞ்சாரு? ஒரு ஃப்ரெண்டு என்னெல்லாம் செய்வானோ அம்புட்டே அவர் என்கிட்ட செஞ்சிருக்காரு. அதனால எனக்கு அவருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை இன்னொருத்த வெளியிலிருந்து பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. பைபிள் சாபிக்குரிய ஒருவனும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. தட் இஸ் வாட் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வரல, காலையில் வந்து நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன் அப்படின்னு சொல்லுது. உடனே எங்கள் அப்பா அது ஃப்ரெண்டு 10 பேருக்கும் ஃபோன் பண்ணாராம். ஏமா ஓன் வீட்டில் தங்கினா, ஓன் வீட்டில் தங்கினான். 10 பிள்ளைகளும் சொல்லிச்சலாம் எங்கள் வீட்டில் இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் இல்லை அங்கிள்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பையன் நைட்டு லேட்டாக வந்து வீட்டுக்கு வரல, காலையில் வந்திருக்கிறான். எங்கடா தங்கினேன்? ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன் பாண்டிருக்கான், போய் சொல்லியிருக்கான். என் ஃப்ரெண்டு 10 பேர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. 10 பேர் எங்கள் வீட்டில் தங்கினேன் அங்கிள், எங்கள் வீட்டில் தங்கினேன் அங்கிள் இருக்கேன். அதுதான் பசங்க. எங்க வீட்டில் தங்கினேன் அங்கிள், அவங்க அப்பா குழம்பிட்டாரு. 10 பேரும் தங்கினேன்றாயில நாடு. தட் இஸ் வாட் ஃப்ரெண்ட்ஷிப். நண்பேண்டா. யோவான் 15:15 சொல்லுங்க, நண்பேண்டா. ஹவு கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் a friend, between two friends? நான் 1990 ரட்சிக்கப்பட்டவன். யோவான் 15:15 தேவன்கிட்ட பேச, இனி நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அந்த வார்த்தை என்னை சுக்குநூறாய் உடைத்தது. ஒருவன் தன் சிநேகிதத்தில் பேசுகிறது போல மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். அப்ப யார்கிட்ட சீக்ரெட்ஸ் பேசுவார் கர்த்தர்? நீங்க யார்கிட்ட சீக்ரெட் பேசுவீங்க சொல்லுங்க? உங்க அப்பாட்டையா? உங்க அம்மாட்டையா? அதெல்லாம் வேற ஃப்ளேவர். ஒய்ஃப்ட்ட நண்பன்டா. சார் ஏன் சார் நிறைய சீக்கிரட்டா பேசுறேன்? நண்பன்டா, நண்பன்டா. பவுல் சொல்றான், நாங்கள் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கராலக்காரன். we are the in charge of all mysteries. ஏண்டா? நண்பன்டா, நண்பன்டா. மோசே அவ்வளோ ரகசியங்களை எழுதி வச்சான். ஏன் ஆண்டவரே அவன்கிட்ட மட்டும் பேசுறீங்க? அவர் சொல்றார், நண்பன்டா. ஒருவன் தன் சிநேகிதரிடத்தில் பேசுகிற கூப்பிட்டு சொல்றாரு, மிரியாம் வா, மிரியாம் சொரியாம் முன்னாடி வா, ஆரோன் இங்க வா. ஆரோன் ஒழுக்க சீலர், காபா காபா அதிகாலை ஆரோன் வா இங்க வா. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தி தரிசனத்தில் பேசுவேன். ஆமென்றான். உங்களுக்கெல்லாம் அப்படிதான் பேசிட்டீங்க. ஆமான். ஆனால் அப்படின்னு அப்படி பார்க்குறான். என் தாசனாய மோசே அப்படி அல்ல. கையத்தட்டு, கையத்தட்டு. பிரீமியம் சொல்லுங்க. அவன் பிரீமியம் கேட்டகரி. அவன் தரிசனம் சொப்பனம்லாம் பார்க்க மாட்டான். தரிசனம் பார்க்கறது, ஒரு சொப்பனத்தை பார்க்கிறேன், இது எல்லாம் செகண்ட் கேட்டகரி. அவனோடு நான் ஆவியிலே பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். புரியலங்க சாரேன்றாய். புரியலையா? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன அதிர வைக்கிற வசனம் அது. புதிய ஏற்பாட்டில் என்ன அதிர வைக்கிற வசனம் யோவான் 15. You just see the love of God. அந்த லவ்வில் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது எதுவும் உங்களை சாகடிக்க முடியாது. There is love, there is life. நீங்கள் ஜீவன்லே மூவ் ஆகுங்க, ஜீவன்லே மூவ் ஆகுங்க. என்ன செய்யணும்? அன்புலே மூவ் ஆகுங்க, அன்புலே மூவ் ஆகுங்க. கர்த்தர் சொன்னார், உன் வாழ்க்கையில் எதை அழிக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில்
எதை அழிக்கணும்னாலும், எதிர்மறையான வியாதி, வறுமை, அது இது எல்லாத்தையும் அழிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை கூட நான் அழிக்கணும்னாலும் அன்பை வச்சு தாண்டா நான் அழிப்பேன். ஆமென். கம்பை தூக்குனவன்ட்டெல்லாம் மாறாத ஜஸ்டின்னு அன்பு தூக்குனவன்ட்ட வந்து மாறுறான்னா, உங்கள் வாழ்க்கையில் கம்பை தூக்கி வந்து உங்களை அடிக்க வந்தவங்கட்டெல்லாம் மாறாத நீங்கள் வந்து ஏசுநாட்டை மாறினீங்கன்னா அவர் அன்பில் உங்களை டீல் பண்ண. அன்பு ஒரு காலம் ஒழியாது. கம்பு உடஞ்சிரும், எல்லாம் வந்து ஒளிஞ்சிரும், ஆனால் அன்பு என்ன செய்யாது? ஒழியாது. அந்த ஆயுதம் மட்டும் ஒரு நாளும் ஃபெயிலே ஆகாது. ஆங்கிலத்தில் இருக்கு, லவ் நெவர். கையை தட்டு ஆமென். ஸோ லவ் எல்லாம் சொல்லுங்க, நெவர் ஃபெயில்ஸ். நீங்கள் அன்பை காட்டிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நாளும் தோக்காது. எதை மாற்றணுமோ அதை மாற்றிடும். ஸோ இந்த ஜீவனின் பிரமாணம் உங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னா, லவ்வை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஜீவன் இயேசு போன இடத்துல எல்லாம் ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படின்னு என்னென்னா, அவர் அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எங்கெல்லாம் பிரமாணத்தை எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் மரணம் வரும். எங்கெல்லாம் அன்பு எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஜீவன் வரும். எந்த சபையிலெல்லாம் பிரமாணம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மரணம் வேலை செய்கிறது. எங்கெல்லாம் அன்பு பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜீவன் வேலை செய்கிறது. ஆமென். ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.